தென்காசி மாவட்டம் கடையம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பாப்பான்குளத்தில் மயானத்திற்கு செல்ல பாதை வசதி செய்து தரக்கோரி இறந்தவரின் சடலத்துடன் கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குருசரன். வணக்கம். மேலும் அவர். வணக்கம். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே உள்ள பாப்பான்குளம் பெரிய தெருப்பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகிறார். இந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் இறந்தவரின் உடலை பாப்பான்குளம் கால்வாயை கடந்து சுடுகாட்டுக்கு சென்று வருகிறார். இறந்தவரின் உடலை சுடுகாட்டுக்கு கொண்டு செல்ல முறையான சாலை வசதி மற்றும் பாலம் இல்லாதால் அங்குள்ள பாப்பான் கால்வாய் நீரில் இறந்தவர்கள் தளர்த்தை எடுத்து செல்ல அவல நிலை ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த முதியவர் அருணாச்சலம் மற்றும் சண்முகசுந்தரம் ஆகிய இருவரும் இயற்கை மரணமடைந்தனர். அவர்களை உடலை பாப்பாங்குளம் பெரிய தெருவில் இருந்து சுடுகாட்டிற்கு கொண்டு செல்லும் வழியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு இருக்கிறது. தொடர்ந்து மழை பெய்து வரும் சூழ்நிலையிலும் சாலையில் அமர்ந்து உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவத்திற்கு வந்த ஆலங்குளம் துணை கண்காணிப்பாளர் ஜோஸ் மற்றும் பயிற்சி டிஎஸ்பி லோகநாதன் மற்றும் ஆழ்வாக்குறிச்சி ஆய்வாளர் சண்முகனையினர் பேச்சுவார்த்தை நடத்தி இறந்தவர் உடலை ஆற்றை கடந்து தற்போது கொண்டு சென்று வருகிறார். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களுக்கு நன்றி குருசரன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.